வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர்ஸ் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் தாலுகா ஆஃபீஸ் வாரியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000லேருந்து உங்களுக்கு 60,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16/12/2024, அதாவது இன்னும் ஒரு வீக் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது வேலூர் மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கான ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. 2 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வேலூருக்கும் அண்டு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்டு மெடிசன்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிஷன் நேஷ்னல் மிஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 16/12/2024 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த விவ்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பொசிஷனில் ஜாப் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்டு என்ன வேகன்சி இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா 16/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் டாக்டருக்காக 2 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ் படிச்சிருந்தாவே போதும், 34,000 மாத சம்பளம் இருக்கும். அண்ட் டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 2 வேகன்சி இருக்குது. 10th + நீங்கள் பாஸாக இருந்தால் போதும், எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை. 13,800 உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் லைப்ரரி எம்ஹெச், அதாவது எம்எஸ்சி லேப் டெக்னீஷியனுக்காக பார்த்திங்கன்னா 1 வேகன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்எல்டி டெக்னீஷியன் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், 13,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்காக 1 வேகன்சி இருக்குது. இதில் பிஎஸ்எம்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், கன்சல்ட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தால் 34,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் டிஸ்பென்சருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேகன்சிஸ் இருக்குது. ஏதாவது ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருந்தாவே போதும், 15,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். அண்டு மல்டி பர்பஸ் ஒர்க்குக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தாவே போதும், உங்களுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8,500 உங்களுக்கு மாத சம்பளம் இருக்கும். அண்டு ஆயுஷ் கன்சல்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி இருக்குது. பிஎஸ்எம்எஸ் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், 40,000 உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும். அண்ட் டிரான்ஸ்போர்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரபிஸ்ட்டுக்கு நீங்கள் நர்சிங்கை பற்றி நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தாவே போதும், 13,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் அசிஸ்டண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக 1 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12,000 உங்களுக்கு மாத சம்பளம் இருக்கும். அண்ட் மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்குது. எம்பிபிஎஸ் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், 60,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி. அண்ட் ஸ்டாஃப், அதாவது ஸ்டாஃப் நர்ஸுக்காக நீங்கள் பிஎஸ்சி அல்லது டிப்ளமோவில் நர்சிங்கை நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 9 வேகன்சி இருக்குது. 18,000 மாத சம்பளம் இருக்கும். ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்காக பார்த்திங்கன்னா 1 வேகன்சிஸ் இருக்குது. இதில் எம்பிஹெச்டபிள்யூ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், 14,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதில் பார்த்திங்கன்னா ஹெல்த் நர்ஸுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பிஎஸ்சி நர்சிங்கோ அல்லது டிப்ளமோ நர்சிங்கோ அண்ட் ஏஎன்எம் இது நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 14,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்டு பெரமிஸ்ட்டு, அதாவது ஃபார்மசிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. இதில் பி ஃபார்மசியோ அல்லது டிப்ளமோ ஃபார்மசியோ நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 15,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு ஹெல்த் நர்ஸுக்காகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வேகன்சி இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் ஓகே, அண்ட் டிப்ளமோ ஐடிஐ இந்த மாதிரி நர்சிங் படிச்சிருந்தாலும்
நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டென்டல் தெரபிஸ்ட்டுக்காக 6 வேகன்சி விட்டுருக்காங்க. அண்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேகன்சி விட்டுருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஒர்க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அண்ட் டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சீனியாரிட்டி ஒர்க்கர் அண்டு குக்கு அண்டு கேரியர் ட்ராக்கர் அண்டு தெரபிஸ்ட் அண்ட் டென்டல் டெக்னீஷியன் அண்ட் எம்பி ஹெச்டபிள்யூ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன், அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவோ அல்லது நீங்கள் தபால் மூலியமாகவும் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்குற இந்த 12 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்க கையில் கூட நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற அதாவது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண போதும் உங்களுக்கான அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இவங்க கொடுத்துருக்குற அத்தனையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும்தான் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஜெராக்ஸு இது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ ஒட்டிட்டு நீங்கள் அனுப்புங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.